நீங்கள் போய்க்கோ. மோளே ஜாக்கிரதை. ஆமா, அது இவர் சொல்லணுமாக்கும். அழுங்க. என்ன மணி இப்படி பேசி நம்பூதிரி அப்செட் பண்ணிட்டேன். என்ன நீயும் நம்பூதிரி பக்தி ஆயிட்டியா? சீச்சி இல்ல, ஆடுற மாட்டை ஆடிதானே கறக்கணும். அது மாட்டுக்கு, இவன் மனுஷன், அதுவும் மனுஷங்களை குழப்பற மனுஷன். என்ன இங்கே நின்றுட்ட? இன்னும் ரொம்ப தூரம் போன மாதிரியே பஸ் பிடிக்கிறதுக்கு வா. அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி நடக்கும்னு நினைக்கிறியா மணி? நான் அதெல்லாம் நினைக்க தயாரா இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நினைக்கிறேன். என்ன? இந்த ட்ரிப்பு வேஸ்ட்டு. உன்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக இருக்கலாம். ஏன் உன்னை பொறுத்த வரைக்கும்? ரொம்ப யூஸ்ஃபுல். உன்கிட்ட தனியாக பேச முடிஞ்சது, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடிஞ்சது. நல்லா உளறிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறியா? என் பேச்சு உனக்கு உளறலா இருக்கா? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. ஆத்துக்கு போய் பேசிக்கலாமா? ஏன் இங்கே யாரும் இல்லையே, இங்கேயே பேசலாமே. ஏய் மணி, மணி நில்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ போயிட்டே இருக்கியே. மணி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பதில் சொல்லாம நான் இங்கேருந்து வர மாட்டேன். மணி, மணி, I'm serious. Don't go, stay, மணி. நான் வர மாட்டேன். மணி நில்லு, மணி. தேவி,
என்னாச்சு? யாரு? தேவி 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 தேவி. உனக்கு ஒன்றும் ஆகலையே மணி? எனக்கு ஒன்றும் ஆகலை. பாத்தியா, எங்க அம்மா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. பெரியவங்க நம்பிக்கையிலே ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிலாம் சொல்லாத தேவி, நீ உயிரோட இருக்கணும். அப்படியா? அப்படின்னா ஐ லவ் யூ சொல்லு. I love you. Once more. I love you. Thank you. மணி சொன்ன ட்ரக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வெரிஃபை பண்ணோம். இட்ஸ் ஃபேக். அது தேவியோட 2 வீலர் நம்பர். இன்னும் எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும் சார். ஏதோ இவங்க ஆக்சிடென்ட் கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சு தான் நம்மள்ட்ட எடுப்பாங்க. சரி, நீங்க போலாம். மணி, பிரசாத், நீ இங்கே இரு. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். மணி, மௌனம் சரசர சரகர கர 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 சர 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 வைத்திர கவிதை, காத்த பத்தி ஒரு கவிதை. போதும். நீங்க பைத்தியமா நடிச்சதெல்லாம் போதும். யார் நடிக்கல? எல்லாரும் நடிக்கிறோம். நான் நடிக்கேன், நீ நடிக்க. வாழ்க்கையே ஒரு நாடகம். போதும் வைத்திர. உங்க தத்துவம், உங்க கவிதை, உங்க அறிவு எல்லாம் போதும். நான் உங்களை என்ன துரோகம் பண்ண? என் நண்பனை கொண்டேன், செவந்தி கொண்டேன், இப்ப தேவியும். ஏன் வைத்திர?
இப்படி மௌனமா இருந்தா எப்படி? இவெல்லாம் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா? நான் என்ன துரோகம் பண்ணேன்? சொல்லுங்க. உனக்கு எனக்கு நிறைய ஒத்துமை இருக்கு மணி. அறிவு இருக்கு, எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கு. அதனால தான் உனக்கும் என்ன மாதிரி நிம்மதி கிடையாது, உனக்கு என்ன மாதிரி கல்யாணமும் கிடையாது. என்ன சாபம் கொடுக்குறடா? நான் உனக்கு எப்படி சாபம் கொடுப்பேன்? நீ என் புள்ள மாதிரி. விதிடா மணி, விதி. இன்னொரு தடவை புள்ள மாதிரி சொல்லாது. நீங்க மட்டும் எங்க அப்பா இருந்தா உங்களை கழுத்தை வச்சு கொண்டிருப்பேன். எங்க நெறி பார்க்கலாம். முடியாது மணி, உன்னால முடியாது. என் முடிவு எனக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு செலவு வச்ச அப்புறம் தான் நான் போவேன். மணி, நீ என் புள்ள மாதிரி, லலிதா என் பொண்ணு மாதிரி. உங்க அப்பா ஓலை வச்சு கேட்டப்போ தங்க காசு கொடுத்தனே, ஏன் லஞ்சமா? உங்க அப்பாவுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு பயந்தாங்குள்ளி. லலிதாக்கு நான் கொடுத்தேன், புரிஞ்சுக்கடா மடையா. கொலை செஞ்ச கையால கொடுத்த காசு, அதை வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா நல்ல வேலை. அவளுக்கு பிரசாத மாதிரி நல்லவர் கிடைச்சார். அந்த காசு ஒன்றும் அவளுக்கு தேவையில்லை. தேவைப்படாது மணி, தேவையே படாது. அம்பலக்கால கடிக்க சொல்லுதே, போடா போய் அந்த பொட்டியை கண்டுபிடி. நவபாஷானத்தோடு இருக்கு அம்பலக்கால கடிகை, அதை எடுத்து படி. போதும் வைத்தியரே, இந்த அம்பல கால கடிகை, நவபாஷானம், சித்தர்கள் சித்து விளையாட்டு, சித்தேஸ்வரர், இதெல்லாம் போதும். இந்த கொலைகளை யார் பண்ண சொல்லுங்க. யார் அந்த குருஜி? வேண்டாம் மணி, உனக்கு அது வேண்டாம். அவன் தானா மாட்டுவான், நீயே கண்டுபிடிப்ப. அது வரைக்கும் என்னால சொல்ல முடியாது, சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இல்ல, நீங்க சொல்லிதான் ஆகணும். இனிமேல் உலகத்தை நீங்க ஏமாத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன். என் கதை முடிஞ்சது மணி, இனிமே நான் யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சொல்லுங்க. மாட்டேன் மாட்டேன் சொன்னா ஒன்னையும் லலிதாவை என்னால காப்பாற்ற முடியாது. நீ என் புள்ள மாதிரி மணி. இல்ல வைத்தியரே, நீங்க சொல்லிதான் ஆகணும். இனிமேல இந்த மாதிரி அப்பாவிங்க சாகதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சொல்லுங்க, யார் அந்த குருஜி? யார் அந்த குருஜி? ஒரே வார்த்தையில சொல்லுங்க, யார்? அவசரப்படாத மணி, அந்த நவபாஷணங்களும் குருஜியும் தானே வெளியே வருவாங்க. எல்லாம் தன்னாலேயே நடக்கும். நம்ம சித்தர்பட்டில் வந்தவன் ஒரு வேன், அதுலதான் நவபாஷங்கள் இருக்கிற பொட்டியை நான் வச்சேன். அது எங்கேயும் போகாது. குருஜி நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான். அதனாலதான் கேட்கிறேன், ஓடி போறது முன்னாடி யாருன்னு சொல்லுங்க. வானாமணி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நானும் ஒன்ன மாதிரிதான் மணி, என்னால முடியாது எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்பலக்கால கடிகை படி மணி, 400 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் செஞ்சது, செய்ய போறது எல்லாத்தையும் பத்தியும் எழுதிருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி போகர் சைனால இருந்து கொண்டு வந்த பேப்பர்ல ஒன்ன பத்தி எழுதிருக்கு. ஒன்ன பத்தி. இதெல்லாம் நீங்களா கட்டுற கதை, எனக்கு தேவையில்லை. குருஜி யாருன்னு மட்டும் சொல்லிடுங்க. மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க வைத்தியரே, சொல்லுங்க வைத்தியரே, சொல்லுங்க சொல்லுங்க வைத்தியரே, வைத்தியரே சொல்லுங்க, சொல்லுங்க வைத்தியரே, வைத்தியரே சொல்லுங்க. மணி, ஸ்டாப் இட். வைத்தியரே, வாட் தி ஹெல் ஆர் யூ டூயிங்? நீ கோமா அங்க இருந்து புறப்பட்டு வரும்போது நான் பயந்து சரியா போச்சு. அவரை விடு. வைத்தியரே, மணி, ஒரு மனநோயாளியை சுயம் இல்லாத ட்ரீட் பண்ண நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். வயநாடு இருக்கீங்க. யாரு இவருக்கா? நடிக்கிறார். சொல்லுங்க வைத்தியரே. மணி, முதல்ல வெளில போ. முடியாது. வைத்தியரே சொல்லுங்க, குருஜி யாரு? யார் அந்த பாவி? சொல்லுங்க. வைத்தியரே சொல்லுங்க வைத்தியரே. என்ன பாத்துட்டு இருக்க? வெளில போ சொல்லுங்க. மணி சார், எனக்கு நம்புங்க. நவபாஷன் நிலையத்துல மரப்பட்டில வச்சு பூட்டி சித்திரப்பட்டில இருந்து வந்தவன் ஒரு வேன் அதுல வச்சிருக்கா. ஆனா குருஜி யார் சொல்ல மாட்டார். வைத்தியரே வேணாம். சொல்லுங்க. சக்கர் சொல்லி தொலைங்க. டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ். எஸ் சார். God,
என்னுடைய பேஷண்ட் இன்னொரு தொடர்றதையும் நான் அலோவ் பண்றது இல்லை. நீங்க சொன்னதை வச்சு தான் வைத்தியர்கிட்ட நெருங்க விட்டேன். ஐ கான்ட் டாலரேட் திஸ். இருங்க கேஆர். ராமரத்னா, யார் அது குருஜி? யார் அது குருஜி? சொல்லுங்க. குருஜி. குருஜி. நீங்க பயமுறுத்திட்டீங்க. ஒரு மனநோயாளி எப்படியா ட்ரீட் பண்றது? யாராவது வாட்டர் ப்ளீஸ். தண்ணி வாட்டர் ப்ளீஸ். ராமரத்னம், ரிலாக்ஸ். நத்திங். சீக்கிரம் வரக்கூடாதா? எவ்வளவு நேரம்? இப்படி கொடுங்க. என்னது இவ்வளவு அழுக்கா இருக்கு? ராமரத்னம், ப்ளீஸ். All right. ராமரத்னம். பாத்தீங்களா, மயங்கிட்டார். ட்ரெயின் அதிகமாயிடுச்சு. All of you get out of this place. இடத்தை கிளியர் பண்ணுங்க சார், ப்ளீஸ். கேஆர், நான் கூட ஒரு நிமிஷம் வைத்தியர் நடிக்கிறாரோன்னு நினைச்சிட்டேன். அப்போ என் திறவை மேல உங்களுக்கு சந்தேகமா? நோ, ஐம் சாரி. ராமரத்னம் இருக்க நிலைமையை பார்த்தா சீக்கிரம் குணமாயிருவார்னு தான் தெரியுது. எங்கிட்ட வந்த பேஷண்ட் இது வரைக்கும் யாரும் குணமாகவும் போனதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த மினிஸ்டர் பையனை தவிர. சாரி சார். ஐசிஎம்ஆர் அவார்டுக்கு உங்களை நாமினேட் பண்ணிருக்காங்களா? வெரி குட். இந்தியாவில் கேஆர் விட்டா வேற யார் இந்த அவார்டுக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேஆர். தேங்க்யூ. மதியை படைத்த மாமதியோன் விதியை படைத்தது விளையாட்டோ, சுதியை பிடித்த இசை சுரத்தில் தாளகதியை போன்றது ஒரு கூட்டோ. பரிதிக்கு பகலையும் மாறுத இரவையும் பாரிதில் இயக்குவது அவன் தன் விதி. சதிமகள் ஒருத்தி பரிதிக்கும் தன் பதிபக்தியால் பெற்றது நிகர்த்தமதி. எதை எதுவெல்லும் என்பதை என்றும் அறிந்தவனே தில்லை கையிலபதி.